இன்னைக்கு வீடியோவை ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளேயோட ஆரம்பிப்போம். இந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இமேஜின் திஸ். ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய பேங்க் இருக்கு. அண்ட் அந்த பேங்க்ல ஒரு கேஷியர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலையில படு ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கொலீக்ஸ்க்கு அவரை ரொம்ப பிடிக்கும். மேனேஜரே அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொமோஷனுக்கு நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் ஒரு ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த கேஷியர் செம்ம எக்ஸைட்டட் ஆறாரு. ஹீரோஸ் இதான் நம்ம ப்ரொமோஷன். நாளையில இருந்து நமக்கு ஒரு பெட்டர் சேலரி, புது காரு இப்படின்னு ஒரு கனவு கோட்டையே கட்டுறாரு. பட் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போனா, அவரை விட ஒரு யங் பெர்சனுக்கு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபை எடுத்து குடுத்துடுறாங்க. அவருக்கு செம கோவம். மேனேஜர் கிட்ட போய், "நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சேன். கடைசியில உங்க ஊர்க்காரனுக்கு ஃபேவர் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்றாரு. அவரு, "ஹவ் டேர் யூ அக்யூஸ் மீ? அவன் உன்ன விட நெறைய ஹை வேல்யூ எஃப்டி அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆனா நீ சைட்ல வொர்க்கிங் டைம்ல வேற பிசினஸ் பண்ற. எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? வா ஜிஎம் ஆஃபீஸ்க்கு போலாம். இல்லீகலா பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லி உன்ன வேலைய விட்டே தூக்குறேன்" அப்படின்ட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் சுட்டுறாரு. அந்த கிளர்க்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் நடுங்கிட்டாரு. "சார் சாரி சார். என் மேல தான் தப்பு. ப்ளீஸ் வேலைய மட்டும் தூக்கிறாதீங்க சார்" அப்படின்ட்டு அழுகுறாரு. எல்லாரும் கெஞ்ச, அந்த மேனேஜரும் சரி போனா போகுது, இனிமேட்டாச்சும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நவ் லெட்ஸ் டேக் அ மொமெண்ட் ஹியர். இது என்ன படம் அப்படின்றது விஷுவல்ஸ் பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இந்த மொமெண்ட்ல பாஸ்கர் ஒரு நிமிஷம் நம்ம உண்மையிலே தப்பு பண்ணிட்டோமோ, ஒருவேளை நம்ம வேலையை நம்ம உண்மையிலே நல்லா பார்க்கலையோ, இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் நம்ம தகுதி இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா? இந்த மொமெண்ட் தான் விக்டம் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றது. இந்த படத்துல பாஸ்கருக்கு இதே விக்டம் மைண்ட் செட்டோடயே ஃபுல்லா இருந்திருந்தாருன்னா, அந்த படம் 20 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். அவர் நடந்ததையே நெனச்சு நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே, கடைசி வரைக்கும் அதே வேலையில கேஷியரா நல்லா வேல பார்த்துட்டு ரிட்டயர் ஆயிருப்பாரு. ஆனா பாஸ்கர் மத்தவங்கள அவருடைய லைஃபோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க விரும்பல. அவர் என்ன பண்றாரு? உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாத்தையும் மறந்துட்டு, நேரா மிஸ்டர் ஆண்டனிய பார்க்க போறாரு. அவரோட லைஃப அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் இந்த மைண்ட் செட்டுக்கு பேர் தான் எம்பவர்ட் மைண்ட் செட். ஓகே, பிக் டிஸ்க்ளைமர். நான் உங்கள இங்க ஸ்மக்லிங் பண்றதுக்காக என்கரேஜ் பண்ணல. ஆனா இந்த உலகம் நமக்கு என்ன பார்த்து பண்ணுதோ அதுபடி நம்ம போவோம் அப்படின்னு இல்லாம, உங்களுக்கு எது தேவையோ அத நீங்க தான் எடுத்துக்கணும். உங்க லைஃப்க்கான கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு அப்படின்றத நம்புறது தான் இந்த எம்பவர்ட் மைண்ட் செட். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த விக்டம் மைண்ட் செட் வந்து ஒரு மென்டல் ட்ராப் மாரி. உங்கள ஆக்ஷன் எடுக்கவே விடாது. கிரிக்கெட்டர் அஸ்வின் வந்து இது ரொம்ப நல்லா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோவ தேடுனேன். ஆனா கிடைக்கல. பட் கதை இதுதான். நீங்க ஒரு ஏர்போர்ட்க்கு போணும். ஆனா நீங்க ஒரு ரோட்ல திரும்புறீங்க. அந்த ரோட்ல டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த டிராபிக் ஜாம் கலைஞ்சிரும். நீங்க ஏர்போர்ட்க்கு போயிருவீங்க. உங்க நேரம் நல்லா இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த டிராபிக் ஜாம் கலையாது. அந்த சமயத்துல உங்களுக்கு உண்மையிலே ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க வண்டிய திருப்பி வேற ரூட்ல முடியுதான்னு பார்ப்பீங்க. வேற ரூட்டும் இல்லையா, வண்டிய விட்டு கீழ இறங்கி ஆட்டோ புடிச்சு போலாமான்னு பார்ப்பீங்க. ஆட்டோவும் கிடைக்கலையா, சுவர் மேல ஏறி குதிச்சுட்டு ரோட்ல ஓடியாச்சும் ஏர்போர்ட்க்கு போலாமா அப்படின்றத நினைப்பீங்க. இந்த மைண்ட் செட் பேர் தான் எம்பவர்ட் மைண்ட் செட். ஆனா நான் கார விட்டே இறங்க மாட்டேன். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, இந்த டிராபிக் ஜாம்னால நான் என்னதான் பண்றது அப்படின்னு இருந்தீங்கன்னா, இது விக்டம் மைண்ட் செட். உங்க டெஸ்டினேஷன் ஏர்போர்ட் போறது தான். அந்த ஏர்போர்ட்க்கு எப்படி போகலான்றத யோசிக்கணுமே ஒழிய, அந்த ஏர்போர்ட்க்கு போக முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. நீங்க ஓடி போய் உங்க ஃப்ளைட்ட புடிக்காம கூட இருக்கலாம். ஆனா அந்த ஓடுனதுல ஏதோ ஒரு விஷயத்தையாச்சும் நீங்க கத்திருப்பீங்க. அதுதான் எம்பவர்ட் மைண்ட் செட் உங்களுக்கு தர பலமே. நீங்க ஒரு விஷயத்துல தோத்து போனீங்கன்னா கூட, அந்த தோத்து போனதுல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஆனா விக்டம் மைண்ட் செட்ல நீங்க நகர்ந்திருக்கவே மாட்டீங்க. அண்ட் அதுதான் ஒரு பெரிய ட்ராப்பே. அண்ட் இந்த மைண்ட் செட் நம்ம கரியர்ல நெறைய விஷயங்கள்ல நம்மளோட டெவலப்மெண்ட்ட ஹிண்டர் பண்ணும். சில உதாரணங்கள் சொல்றேன். இந்த கம்பெனில அவன் மேனேஜருக்கு ஐஸ போட்டே வேலைய வாங்கிட்டான். நம்மளால எனக்கு போடத் தெரியாது அப்படின்னு சொல்றது விக்டம் மைண்ட் செட். ஆனா இந்த கம்பெனில என் டேலண்ட்ட மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் டேலண்ட்ட யார் மதிக்கிறாங்களோ அவங்கள தேடி நான் போறேன் அப்படின்னு சொல்றது எம்பவர்ட் மைண்ட் செட். ஏன்னா இந்த சமயத்துல லைஃபோட கண்ட்ரோல நீங்க திருப்பி உங்க கையில எடுத்துக்கிட்டீங்க. உலகத்துல மத்தவங்களோட கையில உங்க கண்ட்ரோல குடுக்கல நீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோலயும் அப்படிதான். எம்என்சிஸ்லாம் ஃபீமேல மட்டும் ரெக்ரூட் பண்றாங்க. பசங்கள ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வகையான விக்டம் மைண்ட் செட் தான். ஆனா எனக்கு இன்னைக்கு தேவை ஒரு வேலை. அந்த வேலைய இவன் குடுக்கலன்னா, நான் வேற ஒரு ஆள்ட்ட நான் தேடி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன். அந்த வேலைக்கு என்ன தேவையோ அத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றது எம்பவர்ட் மைண்ட் செட். நீங்க கேட்கலாம், ஆனா அவன் பண்றது தப்பு தான. பசங்களுக்கு அப்ப என்னதான் நியாயம் அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கு நியாயம் தேவையா? இல்லன்னா வேலை தேவையா? வேலை தேவைன்னா, அதுக்கு என்ன வேலை பார்க்கிறோமோ அத தான் பார்க்கணும்.
நியாயம் தேவைன்னா நீங்க அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகி இது தப்புடா, நான் இனிமேட்டு இந்த மாதிரி விஷயத்த நான் ஹையர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். பட் அந்த நிலைமைக்கு முதல்ல நம்ம வரணும் இல்லையா? அண்ட் இதை கொடுக்கறது எம்பவர்ட் மைண்ட் செட் தான் இந்த பெர்ஸ்பெக்டிவை தரும். நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்தை பத்தி மட்டும் கவலைப்படுங்க. அண்ட் மைண்ட் செட்டை டெவலப் பண்றது வந்து ஒரு வீடியோல நடந்துராது. இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு கோல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க உங்களுக்குள்ளே என்னென்ன காரணங்களை சொல்றீங்கன்றத அனலைஸ் பண்ணுங்க. அந்த காரணங்கள்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரணங்களா, இல்ல நான் அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸால நியமிக்கிற காரணங்களா அப்படின்றத யோசிங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது என்ன நமக்கு தேவை கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹிண்ட்ரன்ஸ் தான். ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் டெஃபினட்டா உங்க கோல்ஸை நீங்க ரீச் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ தந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக் திஸ் வீடியோ அண்ட் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் யூடியூப் ஆல்சோ சஜஸ்ட் டு அதர் பீப்புள் அண்ட் ஷேர்ஸ் திஸ் வேல்யூ டு மோர் பீப்புள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.